ஆமாங்க, சென்னைக்கு திரும்ப ஒரு ஏசி பஸ். இந்த ஏசி பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லண்டன்லயும் டெல்லியிலயும் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெட் கலர் பஸ் தான் இந்த தடவை வந்திருக்கு. பெரும்பாக்கம் பணிமனையும் ஓபன் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் சூப்பரான 55 ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே இன்னைக்கு இனாகிரேஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஏசி பஸ்ஸஸோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்விட்ச் ஏசி பஸ் தாங்க அசோக் லைலண்டோட சப் கம்பெனி. இந்த பஸ்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா விட்ட அதே எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் மாதிரியே தான் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இது முழுக்க முழுக்க ஏசி பஸ். மாற்றுத்திறனாளிகளும் ஏறக்கூடிய வகையில இந்த பஸ்ஸை வடிவமைச்சிருக்காங்க. உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 37 பேர் உட்கார்ந்து போற மாதிரியும் 27 பேர் நின்னுட்டு போற மாதிரி ஒரு சூப்பரான பஸ் தாங்க இது. 6 சீட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. உள்ள என்ட்ரான உடனே பேக் சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல குஷனோட ஃபுல் ஏர் கண்டிஷனரோட மகளிர் உட்கார்ற மாதிரி சீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த பஸ்ஸோட மிரர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஏசி பஸ் ரூட் எல்லாமே பாத்தீங்கன்னா 19, 102, 570, MW2 நிறைய வழித்தடங்களுக்கு இந்த ஏசி பஸ் இப்ப கொடுத்திருக்காங்க. பெரும்பாக்கம் பணிமனையில சார்ஜிங் பாயிண்ட்டும் நிறையவே இருக்குங்க. சென்னைக்கு திரும்ப ஒரு சூப்பரான எம்டிசி ஸ்விட்ச் எலக்ட்ரிக் ஏசி பஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஏசி பஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. பல போர்பட இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனை தான் ஒருவன் வந்திருக்காடே.